மக்களின் பலத்த எதிர்பார்ப்புக்கு நாளை விடை. காலை 10:30 மணிக்கு அறிவிக்கிறார் பிரதமர். ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கி நடப்புக்கு வருகிறது 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதியம். மீறுவோருக்கு தயவு காட்டப்படாது. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். நாட்டு மக்களுக்கு நாளை நற்செய்தி காத்திருக்கிறது. காலை மணி 10:30க்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குடிமக்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக நன்றி நவிலும் வகையில் அந்த அறிவிப்பை வெளியிட உள்ளார். தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஃபாமி ஃபடில் தமது சமூக வலைத்தளத்தில் அவ்வாறு பதிவிட்டுள்ளார். அந்த நற்செய்தி நாளை காலை 10:30 மணிக்கு நிச்சயம் வெளியிடப்படும். அது மக்களுக்கு நன்றி நவிழும் வண்ணம் விளங்கும் என்பது திண்ணம். மக்களை முன்னிறுத்தும் அந்த அறிவிப்பு நன்கு ஆராயப்பட வேண்டியுள்ளதால் அதற்கு சற்று அவகாசம் தேவைப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் துறையினருடனான மாதாந்திர கூட்டத்தில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். கடந்த வாரம் மக்களுக்கு மாபெரும் அறிவிப்பு ஒன்று காத்திருப்பதாகவும் அது விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் மலேசியா மடானி மற்றும் பெர்சாமா மலேசியாக்கு எனும் ஸ்லோகத்துடன் தமது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் பிரதமர் பதிவேற்றியிருந்தார். 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதியம் ஆகஸ்ட் 1ஆம் நாள் தொடங்கி நாடு முழுவதும் கட்டாயமாக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் அதனை பின்பற்ற வேண்டும் என மனிதவள அமைச்சு திட்டவட்டமாக கூறியது. 2024 குறைந்தபட்ச ஊதிய முறையை நடைமுறைப்படுத்த விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிறுவனங்களும் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும். ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர், வெளிநாட்டு பணியாளர் என அனைவருக்கும் மாதம் குறைந்தபட்ச ஊதியமாக 1700 ரிங்கிட் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். எனினும் வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்படுபவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் உத்தரவை மீறுவோர் மீது தயை காட்டப்படாது. குறைந்தபட்ச ஊதிய முறையை செயல்படுத்த தவறும் நிறுவனங்கள் மீது பணியாளர் ஒருவருக்கு 10,000 ரிங்கிட் வரையில் தண்டம் விதிக்கப்படும் என மனிதவள அமைச்சு தமது அறிக்கையில் எச்சரித்தது. சற்று முன் கிடைத்த தகவல். காற்று மாசு குறியீடு 200க்கும் அதிகமானால் இல்லிருப்பு கற்பித்தல் முறை நடைமுறைப்படுத்தப்படும். நடப்பில் உள்ள கல்வி அமைச்சின் விதியின்படி அது செயல்படுத்தப்படும் என அமைச்சர் ஃபடினா சிடெக் தெரிவித்தார். இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சு, சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் இணக்கத்திற்கு ஏற்ப அந்த விதி அமைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வளி மாசு குறியீடு 100க்கும் அதிகமானால் புற நடவடிக்கைகளை மாணவர் மேற்கொள்ளக்கூடாது. 200க்கும் அதிகமானால் இயங்கலையில் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளலாம். அது குறித்து மாநில கல்வி இயக்குனர் யாவருக்கும் விளக்கப்பட்டு விட்டதாக ஃபலினா கூறினார். ஆயிரத்து 1963 மலேசிய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கூறுகள் முறை வழுவாது பேணப்படுதல் உறுதி செய்யப்படும். மேலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் மடானி அரசு உறுதியாக உள்ளது. 61ஆம் சரவா நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஃபேஸ்புக்கில் அவ்வாறு இடுகையிட்டுள்ளார். நியாயமான நிலையான வளர்ச்சியை கொண்ட எதிர்காலத்தை செதுக்கும் சிறந்த தடத்தில் சரவாக் இருப்பதாக பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளை புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல், பசுமை பொருளாதாரம் ஆகிய துறைகளில் முன்னோடியாக நாட்டை வழிநடத்துவது மட்டுமின்றி கல்வி, தொழில்நுட்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு வலுவூட்டும் ஆக்ககர ஆற்றலாக சரவா திகழ்கிறது என்றார் அவர். 61ஆம் சரவா விடுதலை நாளை கொண்டாடும் சரவா மைந்தர் யாவருக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறித்து பொய்யான தகவலை பகிர்ந்ததாக ஐயுறப்படும் ஆடவரிடம் தொடர்பு பல்லூடக ஆணையம் புலனாய்வு மேற்கொள்கிறது. பிரதமரை அவமதிக்கும் வகையிலான அநாகரிகமான தகவல்கள் கொண்டு 2 பதிவுகளை டிக்டாக் செயலியில் அந்த ஆடவர் பதிவேற்றம் செய்ததாக அறியப்படுகிறது.
நாட்டில் நடைபெற்ற ஒழுக்கக்கேடான நிகழ்ச்சி குறித்து கருத்துரைக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட முதல் பதிவு பதிவேற்றப்பட்டிருந்தது. அதனுடன் மக்களுக்கு பாராட்டு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பான பிரதமரின் அதிகாரப்படியான அறிக்கையும் இணைக்கப்பட்டிருந்தது. மற்றொரு பதிவில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு பயணம் தொடர்பாக உண்மையற்ற தவறான குற்றச்சாட்டுகளை அந்த ஆள் முன்வைத்திருந்ததும் கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சைபஜயாவில் உள்ள MCMCயின் தலைமையகத்தில் அந்த ஐயத்திற்குரிய ஆடவரின் விளக்கம் பதிவு செய்யப்பட்டது. அவரிடமிருந்து ஒரு திறன்பேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது. மலேசிய குடிநுழைவுத்துறை மூத்த அதிகாரி ஒருவர் இன்று ஷாலாம் செஷன் 1 நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 9,33,000 ரிங்கிட் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அவர் மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 41 வயதான நாஸ் சுஃபியான் பின் நஸ்ரோன் கடந்த 2 ஆண்டுகளில் 160 வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக முதற்கட்ட புலனாய்வில் தெரியவந்தது. ஜோஹர் மாநில குடிநுழைவுத்துறையின் நிர்வாக சேவை பிரிவு துணை தலைமை இயக்குநராக பணியாற்றும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் மெய்ப்பிக்கப்படின் அதிகபட்சம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் சட்டவிரோத நடவடிக்கை நிதி மோசடி தொகையிலிருந்து 5 மடங்கு குறையாத தண்டம் அல்லது 50 லட்சம் ரிங்கிட் தண்டம் விதிக்கப்படலாம். மேலும் சில உள்நாட்டு நிலவரங்கள் சுருக்கமாக. கெடாவில் கனவுந்து பழுது நீக்குதல், சீரமைத்தல் என 1200 ரிங்கிட் செலவு கோரலுக்கான போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக நம்பப்படும் நிறுவன மேலாளர் கைது செய்யப்பட்டார். புலனாய்வுக்காக கைது செய்யப்பட்டிருக்கும் அவர் 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அலோஸ்தா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று காலை அந்த 30 வயதுடைய ஆடவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் எலியானா இஸ்மாயில் பிறப்பித்தார். இதனிடையே 52 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 71,000 பாரம்பரிய மருந்து புட்டிகளையும் 500 மூலப்பொருள்கள் பொட்டலங்களையும் சுகாதார அமைச்சு பினாங்கு கிளை பறிமுதல் செய்தது. கடந்த ஜூலை 15ஆம் நாள் கபால பாத்தாஸை சுற்றியுள்ள 6 வளாகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டதாக அதன் இயக்குனர் டாக்டர் ஃபசிலா ஷைக் அலாவுடின் தெரிவித்தார். போலீஸ் மற்றும் மலேசிய நிறுவன ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். தெலுங்கானுவில் 2001ஆம் ஆண்டு முதல் 2025 வரை மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு நடவடிக்கைகளின் மூலம் 11 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருள்களை மாநில போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை பறிமுதல் செய்துள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்ற பின்னர் பல தரப்பட்ட போதைப்பொருள் அளிக்கப்பட்டதாக தெலுங்கானு போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். பேராக் ஈப்போ சங்கீத சபா தமிழ் பள்ளி இன்னும் 10 ஆண்டுகளில் 100 ஆண்டை தொடர்விருக்கும் பேராக்கின் முன்னோடி தமிழ் பள்ளிகளுள் ஒன்று. பேராக்கின் முன்மாதிரி தமிழ் பள்ளியாக உருவாக்கப்பட வேண்டும் எனும் இலக்கை நோக்கிய பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. 1934இல் ஈப்போவில் ரயில்வேயில் பணியாற்றிய இலங்கை தமிழர்களின் பிள்ளைகள் இசை கற்றுக்கொள்வதாக ஒரு கடை வீட்டின் திண்ணையில் தொடங்கப்பட்டது சங்கீத சபா. பின்னர் தனி கட்டடத்தில் இயங்கத் தொடங்கிய அது தமிழ் உட்பட அடிப்படை கல்வியை பயிற்றுவிக்கும் பள்ளியாக பரிணாமம் கண்டது. 1980கள் வரை 5 வகுப்பறைகளுடனும் ஆலமரத்தின் கீழ் ஒரு வகுப்பும் என இயங்கியது சங்கீத சபா தமிழ் பள்ளி. 2010ஆம் ஆண்டில் முன்னாள் அமைச்சர் துன் சா சாமிவேலுவின் முயற்சியால் 4 மாடிகளுடன் நவீன வசதிகளை கொண்ட தமிழ் பள்ளியாக அது உருவெடுத்தது. 90ஆம் ஆண்டு கொண்டாட்டமாக பள்ளியின் முன்னாள் மாணாக்கர் ஆசிரியர்கள் ஒன்று கூடல் அண்மையில் நடைபெற்றது. நினைவுகளை மீட்டெடுப்போம், நட்பை கொண்டாடுவோம் எனும் கருப்பொருளில் அந்த வரலாற்று நிகழ்ச்சி அரங்கேறியது. பேராக்கில் எடுத்துக்காட்டான தமிழ் பள்ளியாக சங்கீத சபாவை உருவாக்குவதற்கான அடிப்படை முயற்சிகளை வகுப்பதற்கு அது தடமாக அமைந்தது என ஏற்பாட்டுக்குழு தலைவர் பி சித்திரகலா வாசு குறிப்பிட்டார். பழைய நினைவுகளை அசைப்போடுவதுடன் பள்ளியின் மேம்பாட்டை சிந்திக்கும் களமாகவும் அந்த ஒன்று கூடல் திகழ்ந்ததாக சித்திரகலா குறிப்பிட்டார். நெருக்குதல்களால் நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. 25 விழுக்காட்டு வரி விதிக்கப்பட்டாலும் காசா, ஈரான் உள்ளிட்ட மேற்காசிய விவகாரங்களில் மலேசியாவின் நிலைப்பாடு மாறாது. விடுதலை பெற்ற இறையாண்மை கொண்ட நாடு எனும் வகையில் அந்த விவகாரத்தில் கருத்துரைக்கும் உரிமை மலேசியாவுக்கு உண்டு. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு சூளுரைத்தார்.
இறக்குமதி வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சுகள் நடத்தப்படுகிறது. ஆகஸ்ட் 1 தேதி அந்த வரி நடப்புக்கு வரும் நிலையில் இதுகாரும் பேச்சுகள் தீர்வை எட்டவில்லை. ஆயினும் சில பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். நாட்டின் சில்லு மின் கடத்தி மின்னியல் மின்சார பொருள் ஏற்றுமதியில் 60 விழுக்காடு அமெரிக்காவுக்கானது. அந்த வல்லரசும் மலேசியாவையே அவற்றுக்கு சார்ந்திருக்கிறது. எனவேதான் பேச்சுகள் நீடிக்கின்றன. அதற்காக மேற்காசிய விவகாரங்களில் அமெரிக்காவுடன் ஒத்துப்போக வேண்டிய அவசியம் மலேசியாவுக்கு இல்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். மக்களவையில் அமைச்சர்கள் கேள்வி நேரத்தில் டத்துஸ்ரீ அன்வார் பேசினார். இவ்வேளையில் மேற்காசியாவின் புவி அரசியலில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதில் மலேசிய அரசாங்கம் குறுகிய மற்றும் நீண்டகால அடிப்படையிலான திட்டங்களை கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். குறிப்பாக காசாவில் நிலவும் மாந்தநேய நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதில் மலேசியா தொடர்ந்து ஆக்ககர பங்காற்றும். அரபு லீக், OIC, ஐநா ஆகியவற்றுடன் பன்னாட்டு பங்களிப்பு தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசதந்திர முயற்சிகள் வாயிலாக மலேசியா அவற்றை மேற்கொள்கிறது. காசா மீதான வன்கொடுமைகளை எதிர்த்து உலக அரங்கில் குரல் எழுப்ப மலேசியா தவறியதில்லை. அத்துடன் காசாவில் மாந்தநேய உதவிகளை வழங்குவதில் ஜப்பானுடன் கைகோர்த்து மலேசியா தீவிர பங்காற்றுவதையும் டத்துஸ்ரீ அன்வார் சுட்டினார். சுலாவேசி கடல் வட்டாரத்தில் ND6, ND7 பகுதிகளின் இறையாண்மை குறித்த விவகாரம் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. நடப்பில் உள்ள அணுகுமுறைகளின் அடிப்படையில் பேச்சுகள் தொடர்கின்றன. அதில் சபாவின் நலன் நியாயமாகவும் முழுமையாகவும் கருத்தில் கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். சபா அரசாங்கத்தின் இணக்கத்துடனேயே அந்த விவகாரம் கையாளப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி மலேசிய இந்தோனேசிய ஆண்டு பேச்சுகளில் பங்கேற்கும் பேராளர் குழுவில் சபா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ ஹஜிஜி நூரும் சரவா முதல்வர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒபெங்கும் இடம்பெற்றுள்ளனர். சுலாவேசி கடல் பகுதி தொடர்பிலான பேச்சுகளில் அவர்களும் இடம்பெறுவர் என பிரதமர் கோடி காட்டினார். இந்தோனேசியாவுடன் எல்லை நிர்ணயம் தொடர்பான பேச்சுகளில் மாநில அரசுகளின் ஒப்புதலும் கருத்தும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். கூட்டு ஆணைய கூட்டத்தில் அந்த அதிகாரப்படியான இருவழி சந்திப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர் விவரித்தார். லிகித்தான் தீவும் சிப்பாடான் தீவும் மலேசியாவுக்கு சொந்தமானவை என 2002 அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு ஏற்ப நாட்டின் கடல் எல்லைக்கு உட்பட்ட ND6, ND7 பகுதிகளில் இறையாண்மை குறித்து பலூரான் உறுப்பினர் டத்துஸ்ரீ டாக்டர் ரோனால் கியாண்டி அவையில் வினா தொடுத்ததற்கு டத்துஸ்ரீ அன்வார் இவ்வாறு விடையளித்தார். இவ்வேளையில் பத்துபூத்தே தீவு இறையாண்மை தொடர்பில் அரச விசாரணை ஆணையம் முன்வைத்த குற்றச்சாட்டின்படி துன் டாக்டர் மகாதேர் முகமது மீது மேற்கொள்ளப்படவிருந்த நடவடிக்கை அரசு கைவிட்டது. அந்த முன்னாள் பிரதமரின் மூப்பை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எட்டப்பட்டதாக டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். அந்த விவகாரத்தில் துன் டாக்டர் மகாதேர் பெருங்குற்றம் இழைத்தது மெய்ப்பிக்கப்பட்டது. ஆனாலும் 100 வயதை எட்டிவிட்ட துன் டாக்டர் மகாதேரின் நிலையை கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அமைச்சரவை முடிவெடுத்ததாக மக்களவையில் பிரதமர் தெளிவுபடுத்தினார். மே முதல் நாள் தொடங்கி முட்டைக்கான உதவித்தொகை 10 சென்னிலிருந்து 5 சென்னுக்கு குறைக்கப்பட்டதன் வாயிலாக மாதம் 4 கோடியே 50 லட்சம் ரிங்கிட்டை அரசு மிச்சப்படுத்தியுள்ளது. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு இன்றைய அவையில் அதனை சுட்டினார். இவ்வாண்டு மே 1 தொடங்கி ஜூலை 31ஆம் நாள் வரை முட்டைக்கான உதவித்தொகை 10 சென்னிலிருந்து 5 சென்னுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் நாள் அந்த உதவித்தொகை முழுமையாக அகற்றப்படும் வரை அரசாங்கத்தால் 13 கோடியே 50 லட்சம் ரிங்கிட்டை சேமிக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பை டத்துஸ்ரீ முகமது சாபு வெளிப்படுத்தினார். நாட்டில் இப்போது கோழி முட்டை கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாகவும் அது நியாயமான விலையில் விற்கப்படுவதாகவும் அவர் கூறினார். உதவித்தொகையை அகற்றுவதால் கோழி முட்டை உற்பத்தி துறை பாதிக்கப்படாது. இதுகாரும் அத்துறை ஆக்ககர வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக அவர் விளக்கினார். அவையில் பெக்கான் உறுப்பினர் டத்துஸ்ரீ SH முகமது புசி SH அலி வினாவுக்கு அமைச்சர் விடை பகன்றார். திரவமய பெட்ரோலிய எரிவாயு கலனுக்கு இதுகாரும் வழங்கப்படும் உதவித்தொகை தொடரப்படும். குடும்ப பயனீடு மற்றும் உணவு பானம் சார்ந்த குறு சிறு வணிகர்களுக்கும் இது பொருந்தும் என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அந்த உதவித்தொகையை அகற்ற அரசாங்கம் ஒருபோதும் உத்தேசிக்கவில்லை என அவர் மக்களவையில் வலியுறுத்தினார்.
அந்த உதவித்தொகை ரத்து செய்யப்படும் என கூறப்படுவதில் உண்மையில்லை. மக்களை குழப்பும் நோக்கில் பொறுப்பற்ற சிலர் அந்த கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டிருப்பதாக டத்தோ ஆர்மிசான் சாடினார். திரவமய பெட்ரோலிய எரிவாயு கடத்தல் மற்றும் முறைகேட்டினை களையும் பொறுப்பு தமது அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கினார். அவையில் பந்தோங் உறுப்பினர் யாங் ஷஃபூரா உத்மா முன்வைத்த துணை கேள்விக்கு பதிலளிக்கையில் டத்தோ ஆர்மிசான் இவ்விவரங்களை வெளியிட்டார். ரப்பர் உற்பத்தி ஊக்கத்தொகை வாயிலாக கடந்த 10 ஆண்டுகளில் 2,39,000க்கும் அதிகமான சிறு தோட்டக்காரர்கள் நன்மை அடைந்துள்ளனர். மக்களவையில் எழுத்துப்பூர்வ வடிவில் தோட்ட மூலப்பொருள் அமைச்சு அந்த பதிலை பகன்றது. 2015 செப்டம்பர் தொடங்கி கடந்த மாதம் வரை ஐபிஜி ஊக்கத்தொகை வாயிலாக சிறு தோட்டக்காரர்களுக்கு 52 கோடியே 34 லட்சம் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. சந்தை விலையை காட்டிலும் நடப்பில் உள்ள செயல்பாட்டு விலைக்கு கீழ் ரப்பர் விலை குறையும் போது சிறு தோட்டக்காரர்களின் நலனை காக்கும் பொருட்டு ரப்பர் உற்பத்தி ஊக்கத்தொகை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அதிக வருவாயை ஈட்டித்தரக்கூடிய உள்ளூர் ஒட்டுப்பால் உற்பத்தியை ஊக்குவிக்க கிடாவிலும் பேராக்கிலும் மலேசிய ரப்பர் வாரியம் IPL+ முன்னோடி திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. இறக்குமதி ஒட்டுப்பாலை சார்ந்திருப்பதை குறைக்கும் தொடக்க கட்ட நடவடிக்கையாக அந்த முன்னெடுப்பு விளங்குகிறது. அதன் வழி கடந்த மாதம் வரை 221 மெட்ரிக் டன் ஒட்டுப்பால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அத்திட்டம் நெகிரி செம்பிலான், பஹாங், ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாடகை மற்றும் குத்தகைக்கு SST 8% கலெக்ட் பண்ணணும். இப்போ அண்மையில் வந்த அறிவிப்புபடி MSME, அதாவது டெனன்ட் 1 மில்லியனுக்கு கீழே வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவங்க உரிமையாளர்கிட்ட இந்த மாதிரி அவங்க MSME ஸ்டேட்டஸில் இருக்கிறனால அவங்களுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா லேண்ட்லார்ட் அவங்களுக்கு அந்த SST கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அதே நேரத்தில் அந்த லேண்ட்லார்ட் 1 மில்லியனுக்கு மேலே பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க ரெண்டல் கலெக்ட் இருந்தால் தான் அவங்க அந்த SSTக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ரெஜிஸ்டர் பண்ணாமல் அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. வங்காளதேசத்தை உலுக்கிய விமான விபத்து. அந்நாட்டு தலைநகர் டாக்காவில் போர் விமானம் பள்ளிக்கூடத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 27 பேர் பலியானார்கள். 170க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இயந்திர கோளாறு காரணமாக அந்த விபத்து நிகழ்ந்ததாக இராணுவ அறிக்கையில் குறிப்பிட்டது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு பின் வங்காளதேசத்தில் நேர்ந்த மிக மோசமான விமான விபத்தாக இது கருதப்படுகிறது. விமானி வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் பள்ளியும் கல்லூரியும் அமைந்த பகுதியில் விழுந்து நொறுங்கியது. அதில் கொல்லப்பட்டவர்களில் பலர் மாணவர்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரில் அதிகமானோர் 8 வயதுக்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணம் ஆராயப்பட்டது வருகிறது. இந்த கோர விபத்தை தொடர்ந்து வங்காளதேசத்தில் ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. யுக்ரைன் மீதான போருக்கு தீர்வு காண ரஷ்யா ஒரு வழியாக இணக்கம் கண்டுள்ளது. நாளை இரு நாடுகளும் புதிய அமைதி பேச்சை நடத்த திட்டமிட்டுள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வர முன்னதாக நடத்தப்பட்ட இரு சுற்று பேச்சுகளில் சற்று முன்னேற்றம் காணப்பட்டதை அடுத்து இந்த அமைதி பேச்சு நடத்தப்படவிருக்கிறது. துருக்கி இஸ்தான்புல்லில் இரு நாடுகளும் சந்திக்கவிருப்பதாக யுக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். எனினும் இந்த அமைதி பேச்சு குறித்த தகவலை ரஷ்யா உடனடியாக உறுதி செய்யவில்லை. இந்நிலையில் இஸ்தான்புல்லில் நடைபெறும் பேச்சின் போது பிணையாளியர் பரிமாற்றம் குறித்தும் ஜெலன்ஸ்கிக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் சாத்திய நேரடி பேச்சுகள் குறித்தும் முக்கியமாக கலந்துரையாடப்படும் என யுக்ரைனின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். 2022 மே மாதம் யுக்ரைன் மீது ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியது. அமெரிக்காவின் நெருக்குதல் காரணமாக இவ்வாண்டு மே 16ஆம் தேதியும் ஜூன் 2ஆம் தேதியும் அமைதி உடன்பாட்டுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் அந்த இரு சந்திப்புகளிலும் முன்னேற்றகர முடிவு எட்டப்படவில்லை. எல் சல்வடோரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெனிசுவேலா நாட்டவர் முறைகேடாக நடத்தப்பட்ட விவகாரம், அதில் தொடர்புடையதாக ஐயுறப்படும் அந்த மத்திய அமெரிக்க அதிபர் நாய் புகேலேயும் அதிகாரியர் இருவரும் விசாரிக்கப்படுவர் என அந்நாட்டின் சட்டத்துறை தலைவர் தாரிக் சாப் தெரிவித்தார்.
எல் சல்வாடோரின் கொடூர சிறைச்சாலை என அறியப்படும் செக்கோட் சிறையிலிருந்து வெனிசுவேலாவைச் சேர்ந்த 250 பேர் வெள்ளிக்கிழமை தாயகம் திரும்பினர். அமெரிக்க கைதிகள் மாற்று ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். மாந்த உரிமைகளுக்கு புறம்பான கொடுமைகள் அவர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ளதாக சாப் சாடினார். அடித்து துன்புறுத்தியது, பாலியல் வன்கொடுமை செய்தது, மருத்துவ சிகிச்சைகளை வழங்க மறுத்தது, மயக்க மருந்து கொடுக்காமல் சிகிச்சை அளித்தது, படுதான உணவுகளை வழங்கியது போன்ற கொடூரங்கள் செக்கோட் சிறையில் நிகழ்ந்தது தெரியவந்தது. திறக்கப்படா பக்கங்களிலிருந்து 57 ஆண்டுகளுக்கு பின் உயிர் தெழுகின்றன போராளி ஒருவரது படுகொலை குறித்த ஆதாரங்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சமூக உரிமைக்காக போராடிய மாபெரும் ஆப்பிரிக்க அமெரிக்க தலைவர். அவரின் கொலை தொடர்பில் அந்த வல்லரசின் நீதி அமைச்சு நேற்று 2,40,000க்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட ஆவணங்களை வெளியிட்டது. ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களின் சமூக நலனுக்காகவும் நிறவெறி மற்றும் இனவாதத்திற்கு எதிராகவும் ஓங்கி ஒலித்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரின் குரல் 1968 ஏப்ரல் 4ஆம் நாள் ஓய்ந்தது. டெனிசி மெம்பிஸில் அந்த மாபெரும் சமூக போராட்டவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது கொலை தொடர்பான மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் வகையில் ட்ரம்ப் அரசாங்கம் அந்த ஆவணங்களை வெளியிட்டுள்ளது. அதில் 1950 முதல் 1960 வரையிலான பனிப்போர் காலத்தில் கிங்கருக்கும் கம்யூனிச அமைப்புகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக கூறி FBI அவரது தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்டு பதிவு செய்த கோப்புகளும் அடங்கும். அந்த ஆவணங்கள் யாவும் அமெரிக்க தேசிய ஆவண காப்பக அகப்பக்கத்திலும் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்க வரலாற்றின் துயர சம்பவமான அவரது கொலை தொடர்பான விசாரணை அறிக்கையை அறிய ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக உலகமே காத்திருந்தது. இப்போது அது வெளிப்படையாக வெளியிடப்பட்டுள்ளது என அந்த வல்லரசின் தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி கபாட் தெரிவித்துள்ளார். வெற்றியின் பாதையை தமது காலடி சுவடிகளில் பதித்த முன்னாள் வீரர் இவர். இன்று பலரின் ஓட்டத்திற்கு உயிரளிக்கிறார். முன்னாள் ஓட்டக்காரர் எனும் அடையாளத்தை தாண்டி தடகள வீரர்களுக்கான ஊக்கியாகவும் அவர் விளங்குகிறார். தடகள பயிற்சியாளரான அன்புமணி கோவிந்தன். 1992 ஆண்டு சுக்மா ஓட்டப்பந்தயத்தில் 32 ஆண்டு காலமாக 1 நிமிடம் 52 வினாடியை பதிவு செய்த சாதனையை கொண்டவர். வெளிநாடுகள் வரை சென்று பல்லாண்டுகள் தொடர்ந்து தடகளத்தில் சாதனை புரிந்து வந்தார். 1997 ஆண்டு காலில் ஏற்பட்ட காயம் அவர் வாழ்க்கையின் குறிக்கோளை மாற்றியது. அன்று பயிற்சியாளராக தொடங்கிய அவரது தன்னலமற்ற சேவை இன்று பலருக்கு தூண்டுகோலாக அமைந்து வருகிறது. மிஸ்டர் முகமது முசனோ முகமது அவர் என்னை பார்த்தாரு. ஓகே, இந்த பையன் நல்லா ஓடுறான்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா அப்பாட்ட அனுமதி கேட்டு அவர் வீட்டில் போய் தங்க வச்சார். என்னை தங்க வச்சு ட்ரைனிங் கொடுத்தாரு. மொத்த காசு வாங்கலை என்கிட்ட என்னை மட்டும் அந்த வீட்டில் ட்ரைனிங் பண்ணல. நான் ஆஃப்டர் மை பேட்ச் பார்த்தாக்க இன்னொரு 6 பேர் கூப்பிட்டு வந்திருக்காரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ அவர் மெமான் டை ஹார்ட் இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்லா ஓடணுன்ட்டு என்கிட்ட நான் அனுப்பியிருக்கேன். என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்போ பண்ணி நம்ம பிள்ளை நம்ம தான் பார்த்துக்கணும். அது இன்னும் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம என்னாச்சும் ஒரு ட்ரைனிங் பண்ணாக்கா நீ ட்ரைனிங் பண்ணப்போ நீ ஒன்றும் எதிர்பார்க்காத, கடவுள் எல்லாம் அவன்ட்டு கொடுப்பாரு. இது 2 ரொம்ப கிளிக் பண்ணிச்சு. ஒரு ஈடு இல்லாட்டி கூட நான் அட்லீஸ்ட் செய்யணும் ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த வெறி இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதாவது திஸ் இஸ் மை பேஷன் கூட சொல்லணும். வெற்றிக்காக ஓடிய காலங்களில் ஒவ்வொரு அடி இடைவெளியிலும் கனவுகள் நிமிர்ந்தன. அந்த காலடி சத்தம் இன்று வெறும் மண்ணில் மறைந்து விடவில்லை. அது இன்னும் பலருடைய வாழ்க்கையில் ஓட்டத்துக்கான உந்துதலாக ஒலிக்கின்றது. அதாவது மலையாளம் சொல்லுவாங்க, மன்னரோஸ்கான் கிறிஸ்டினாம்போ மென்தோ சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு குறிக்கோள் எடுத்துட்டு மைண்டில் போட்டேன். ஓகே, நம்ம பர பிள்ளைங்க எல்லாம் B40 பிள்ளைங்க எல்லாமே என்கிட்ட வெளியே வரப்போ டிகிரி இருக்கணும். ஓகே, ஏன்னா அரசாங்கம் ரொம்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது தேர் ட்ராப் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் குவாலிஃபிகேஷன் ஒரு உதாரணம் SPM எடுத்துக்கோங்க. SPM BM கிரெடிட் செஜார் லுலோஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். அண்ட் they represent state to MSSM. ஓகே, ஸ்கூல் ஸ்பாட் அவங்க எடுப்பாங்க அந்த படிக்கிறதுக்கு for the degree. 2 years degree in Sekolah Sukan that they prolong to university. I'm a former natural runner. I hold so many record. Sukma 32 years record. I go until Kejohanan Olahraga Asal. இதெல்லாம் my achievement. Today my biggest achievement, I produce 12 degree holders which is drop student.
this is my bigger achievement and this is my future plan also. வயது, நிலை, இனம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பயிற்சி முறையை அமைத்து அவர்களை தடகள வீரராக மட்டுமல்லாமல் துறைசார் வல்லுநராகவும் உருவாக்குகிறார். My future in sports, okay, definitely my ambition to become a national coach. I applied so many times. Till today, big question mark why I'm not selected. Okay, so maybe they need. Normally they need. I must produce athlete to the certain level. SEA Games, contoh SEA Games or national champion. Okay. இப்போ நான் வந்து நேஷனல் சாம்பியன் எய்ம் பண்ணாக்கா இந்த கூட்டம் அங்கே இருக்காது. பிகாஸ் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நேஷனல் சாம்பியன் ப்ரொடியூஸ் பண்ணாக்கா வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு 4 எத்திலி தான் இருக்கணும். 4 எத்திலிட்டு இது 30 பேர் எங்கே போவாங்க? ஸோ நான் ஆர்டர் சொன்னால நம்ம வந்து டு டெவலப் கிராஸ் ரூட். ஸோ பட் ஸ்டில் என்னோட ambition வந்து டு பிகம் நேஷனல் கோச் அண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் 2 years I will be there. 25 ஆண்டுகள் பயிற்சியாளராக இருக்கும் அவர் தனக்கென முத்திரையை பதிக்க உறுதி பூண்டுள்ளார். ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் அவர் பார்த்த நம்பிக்கையின் ஒளிக்கீற்றுகள் ஒளிர்கின்றன. அவர் பயிற்சியாளர் மட்டுமல்லர், வாழ்க்கையின் ஓட்டத்தை உணர்த்தும் உந்து சக்தியும் கூட என்று சொன்னால் அது மிக இல்லை. ஜெர்மனி பெர்லினில் நடைபெறும் உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி. அதில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் தேசிய மின்னலோட்ட வீரர் முகமது அசீம் முகமது ஃபஹ்மி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தகுதிச் சுற்றில் முதலாம் நிலையை பிடித்த அவர் 10.57 வினாடிகள் நேரத்தை பதிவு செய்தார். இரண்டாவதாக தென்கொரியாவின் ஜோயல்ஜின் வமாடியும், மூன்றாவதாக கனடாவின் நிக்கோலாஸ் டவுஹர்ஸும் வந்தனர். 2022 ஹாங்ஸோ ஆசிய போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவருமான முகமது அசீம் அரையிறுதிக்கு முன்னேறிய ஒரே மலேசியராக விளங்குகிறார். நாட்டின் மற்றொரு வீரர் அலிஃப் இமான் முகமது ஃபஹிமி தகுதிச் சுற்றை கடப்பதில் தோல்வி கண்டார். இவ்வேளையில் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் மலேசியாவின் உமார் ஓஸ்மான் அரையிறுதிக்குள் நுழைந்தார். தகுதிச் சுற்றில் 4ஆம் நிலையை பிடித்த அவர் 46.97 வினாடிகள் நேரத்தை பதிவு செய்தார். அதிவிரைவு நேரத்தை பதிவு செய்த வீரர்களில் ஒருவராக அவர் உள்ளார். அவர்களில் 46.25 வினாடிகள் நேரத்தை பதிவு செய்த தென் ஆப்பிரிக்காவின் லைட் பிள்ளை முன்னணியில் இருக்கிறார். ஹியூகோ எகிதிகேயை ஒப்பந்தம் செய்ய இசைந்துள்ளது லிவர்பூல். அந்த பிரெஞ்சு தாக்குதல் வீரர் தற்போது ஜெர்மனியின் ஐன்ட்ராக்ட் பிராங்க்ஃபர்ட் அணிக்கு களமாடி வருகிறார். 6,90,00,000 பவுண்ட் மதிப்பில் அவர் ஒப்பந்தம் செய்யப்படக்கூடும் என ஊடகங்கள் கணித்துள்ளன. நியூகாசல் அதன் ஸ்வீடன் தாக்குதல் வீரர் அலெக்சாண்டர் இசாக்கை விட்டுத்தர மறுத்ததை தொடர்ந்து லிவர்பூல் அணிக்கு விளையாடும் வாய்ப்பு எகிதிகேக்கு வாய்த்தது. அலெக்சாண்டர் இசாக்கின் மதிப்பு தற்போது 15 கோடி பவுனை எட்டுகிறது. எகிதிகேக்கின் சேவையை பெற நியூகாசலும் மான்செஸ்டர் யுனைடெடும் போட்டி போட்டாலும் அதிர்ஷ்ட காற்று தி ரெட்ஸ் பக்கம் வீசியது. முடிந்த பருவத்தில் பிராங்க்ஃபர்ட் அணிக்காக 48 ஆட்டங்களில் களம் கண்டிருக்கும் அவர் 22 கோல்களை புகுத்தியிருந்தார். அண்மையில் சாலை விபத்தில் உயிர் நீத்த டியோகோ ஜோட்டாவின் இடத்தை அவர் நிரப்புவார். ஞானக்குரல். ஈரைந்தெழுபத்தி ராயிர நாடியுன் சேருமின் வாயு செயல். சுவாச பயிற்சியை முறையாக மேற்கொண்டால் உடலில் உள்ள 72,000 நாடிகளில் வாயு சேரும். உடல் ஆரோக்கியம் பெற்று விளங்கும் என யோக கலையின் வலிமை விளம்புகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.